சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கான 5 பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனல் உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றத பிரேக் அவுட் ஸ்டாக் அதோட என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் இதெல்லாம் ஏன் என்னென்ன பர்பஸ்க்காக என்ன ரீசன்னால நம்ம இதெல்லாம் இது பிரேக் அவுட், ஸ்டாப் லாஸ் ஏன் இந்த ஜோனில் வைக்கிறோம், டார்கெட் ஏன் இந்த ஜோனில் வைக்கிறோம்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஸோ நீங்களும் கற்றுக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை தான் இது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்கும்போது நம்ம ட்ரூ சப்ஸ்கிரைபர் லைக்கை தட்டி விடுங்க. ஸோ நீங்கள் உங்களோட இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹெச்ஏஎல். ஹெச்ஏஎல் பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு அதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து பாஸ் ஆகுற இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இப்போ பார்த்தீங்களா, இது ஆல் டைம் ஹை மேலே இருக்குது. ஸோ நான் சொல்கிறது இந்த ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது வரைக்கும் உடைக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட மல்டிபிள் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரெண்ட் லைனை போய் ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கு இப்போது என்ன இருக்குது, உடச்சி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கா, ஸோ இந்த எல்லோ கலர் ஹாரிசான்டல் லைன், ஸோ இதையும் உடச்சி உங்களுக்கு என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே தான் போகும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அப்சைட் பொட்டன்ஷியல் அதிகமாகவே இருக்குது மேலே போகிறதுக்கு. இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 5154 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்க, சாரி ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை நம்ம இப்போது பார்த்துருவோம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2. ஸோ எம்என்டம் வந்து ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது, ஸோ பிரேக் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இதோட ப்ரீவியஸ் ஹை இதான் ஆல் டைம் ஹை. கூட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது மேபி ஒரு கொஞ்சம் லேக் ஆகலாம். ஸோ அதனால் ஒருவேளை ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். ஸோ சான்சஸ் இருக்குது. பாருங்க, இந்த ஜோனில் இங்கேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கிளியராக கிடச்சிருக்கு. நமக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோன் ஹிட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒன்று ரீடெஸ்ட் எடுக்கலாம். இல்லை இங்கே போய் ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஒரு 2-3 கேண்டில்ஸ் மட்டும் கீழே வந்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அதே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 3700 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஃபஸ்ட் டார்கெட் நம்ம ஏன் இந்த ஜோனில் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக், அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டு இதை உடைக்க முடியாமல் ரிஜெக்ஷன் கீழே வந்துருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னரை பார்க்கலாம். அதுக்கப்புறம்
நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆனந்த்ராஜோட டார்கெட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நேற்றுக்கு வீடியோவில் நம்ம ஆனந்த்ராஜை பற்றி அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிளியர் கட்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் எது, டார்கெட் எது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நேற்றுக்கு வீடியோவை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் கேபிள். ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள் நம்மளோட டாப் கெய்னர். நேற்றுக்கு மட்டுமே ஒரு 4% க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டாக் ஒரு 8% வந்து இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக் மேலே போகும், மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் ஆல்ரெடி பை பண்ணவங்க ஹோல்டு பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து இன்னும் 1325 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரிவேனி டர்பைன். இந்த ட்ரிவேனி டர்பைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது நம்மளோட டாப் கெய்னரும் கூட அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ டாப் கெய்னர் நம்ம இங்கே கொடுத்தோம். ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே கொடுத்தோம், அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் டேயே ஒரு 11% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். இப்போ அகைன் மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கான செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஜோன்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு மேலே 670 அப்படின்ற அந்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ண தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், இதோட ஸ்டாப் லாஸ் இந்த 550க்கு கீழே. ஸோ இந்த ஜோன் அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும். டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுதான் இந்த ட்ரிவேனி டர்பைனை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா இந்த வாய்ப்பு இல்லை, அங்கே வரைக்கும் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் இது, இதோட ஆல் டைம் ஹை இன்னும் இதுக்கு மேலேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தேர்டு டார்கெட். ஓகே, ஸோ இந்த ரீடெஸ்ட் எடுத்த ஜோன் எதுன்னு பார்த்தீங்களா, ஸோ அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோன், இந்த கன்சாலிடேட் ஜோனை வந்து பிரேக் பண்ணி அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சாலிடேட் ஜோன் இங்கே பார்த்தீங்களா, இந்த ஜோனை பார்த்தீங்களா, இந்த ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸ் அதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்போ மறுபடியும் மேலே போகிறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது இது ஒரு மார்னிங் ஸ்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கு நேற்றுக்கு ஒரு 2%, 1.83%, கிட்டத்தட்ட 2%க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இப்போ வந்து 1.83%ல் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றுக்கு கொடுத்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிளும் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கும் ஒரு 1% வந்து மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் காப்பர் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்னும் நெக்லைன் பிரேக் இன்றைக்கி ஆகும். ஸோ இன்றைக்கி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நெக்லைனை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் உள்ளேயும் க்ளோஸ் வெளியிலையும் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ஷனோடையும் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது. ஸோ பிரேக் அவுட் அப்படின்னா கிளியர் கட்டாக ஒரு கேண்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேண்டில் வந்து ரிஜெக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரியான ரிஜெக்ஷனோடு இருக்கக்கூடாது. அதாவது நல்லா ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி அதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அது போன ப்ரைஸில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 70%, 80% வந்து இருக்கலாம் பாடி க்ளோசிங் வந்து. பட் அதே சேம் டைம் பார்க்கும்போது 50%க்கு கீழே 50%க்கு கீழேயோ இருந்தது அப்படின்னா அது ஒரு ரிஜெக்ஷன்
கேண்டில். ஸோ அதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஏன் அப்படின்னா அந்த ஜோனில் பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்காங்க, பட் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பையர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ வீக்காக இருக்காங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம், அகைன் மறுபடியும் செல்லர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கன்சிடர் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸ்டாப் லாஸ் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நம்ம வைக்கலாம். இந்த ரைட் ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கருடா. ஸோ கருடா பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் கெய்னர் நேற்றுக்கு ஒரு 2% வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்திருக்கு. 2% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் தொடர்ந்து முன்னேறும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி 229 இதோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 5 பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 5. ஸோ பேடிஎம் பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்லைன் வந்து உங்களுக்கு இந்த கிளியர் கட்டான ஒரு பிரேக் அவுட், கிட்டத்தட்ட ஒரு 6%க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி உள்ள பிரேக் அவுட் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இதை வந்து பையர்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது பிரேக் அவுட் அப்படின்னா ப்ரைஸை வச்சு நம்ம பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கேண்டிலை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். அங்கே பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை பையர்ஸ் வீக்காக இருக்காங்களா, இல்லை செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரியே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரைட் ஷோல்டருக்கு கீழே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட டார்கெட் 1367 அப்படின்றது இதோட டார்கெட். அதுக்கு முன்னாடி ஏதாவது ரிஜெக்ஷன் ஜோன் எதுவும் இல்லை. அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் அது சும்மா 1 or 2 days வந்து லேக் ஆகிட்டு அங்கேயும் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இது பிகினராக இருக்கும்போது இது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளே வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ட்டில் பார்க்குற மாதிரி, அதாவது கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணி இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னா அது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சார்ட்டில் எல்லா ஜோன்லையும் வராது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 5 பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில ஸ்டாக்குகளை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இப்போது அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் யாட்ரா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல ஃபால். ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ இது ட்ரேட் ஆகிட்ருக்குது ஒரு 80, 100 அபோவ் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம இப்போது ஒன்று இந்த சப்போர்ட்டுக்காவது வரணும். அதாவது இந்த சப்போர்ட் இல்லை, இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 67 அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணணும், பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலை, அதே சேம் டைம் பிரேக் அவுட்டும் கொடுக்கல. ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும் ஒன்று, இல்லை ஆமாம் இதை பிரேக் பண்ணாலே இந்த ட்ரெண்ட்லேயும் பிரேக் பண்ணியிருக்கும். ஸோ பிரேக் அவுட்டில் தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள்
இதுக்கு மேலே என்ன பேட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பேட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பழனிவேல் காளிமுத்து.